திரு பொன்னையன் முன்னாள் நிதியமைச்சர், திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில முக்கிய தலைவர்களோடு ஒருவர். இன்று காலை பல்வேறு முக்கிய திருப்பங்கள் ஏற்பட்டு வர நிலையில செய்தியாளர்கள்கிட்ட சொன்னது என்ன கேட்கலாம். அவர்கள் அக்செப்ட் பண்ணுவது என்பது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்பது வேறு. அது எப்போ அது அக்செப்டன்ஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்? உங்களுக்கு பொதுக்குழுவை கூட்டி, பொதுக்குழு தானே திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக நியமித்தது. அப்படி நீதித்தது செல்லாது என்று தேர்தல் ஆணையம் கூட தற்போது சொல்லிவிட்டது. தேர்தல் ஆணையத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிற திரு தினகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர், அதை நியமித்ததே திருமதி சசிகலா அவர்கள்தான். சசிகலாவினுடைய பொதுச் செயலாளர் நியமனமே செல்லாது என்று தேர்தல் ஆணையம் கூறிய பிறகு திரு தினகரன் அவர்களுடைய பதவியும் செல்லாத பதவியாகி விடுகிறது. இது நிலவரம். பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு மூலமாக எங்களுடைய அடிப்படை கொள்கைகளான எங்கள் கொள்கைகள் என்றே சொல்லலாம். ஓபிஎஸ் அணியினுடைய புரட்சி தலைவி அம்மா அணியினுடைய அடிப்படை கொள்கைகளை நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். அம்மாவினுடைய மர்ம சாவு குறித்து. இரண்டாவது, அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி வைக்கப்பட வேண்டும். இந்த இரண்டையும் பொதுக்குழு மூலம் ஈடேற்றுகிற போது எனவே இதில் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இருக்க முடியாது. எங்களது கொள்கைகள் ஏற்கப்பட வேண்டும். கொள்கைகள் ஏற்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் சட்ட ரீதியாக கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தக்க நடவடிக்கைகளை செயலிலே காட்ட வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயலிலே காட்ட வேண்டும். அப்படி காட்டிவிட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. செயலிலே காட்டுவது என்றால் என்ன? பொதுக்குழுவை கூட்டியாக வேண்டும் உடனடியாக. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தற்போதைய அதிமுகவினுடைய அனைத்திந்திய அதிமுகவினுடைய தற்போதைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலாவா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. திருமதி சசிகலா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இல்லை. அதிமுகவுக்கு தற்போது பொதுச் செயலாளர் என்பவர் யாருமே இல்லை. இந்த இடம் காலியாக இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபட அவர்கள் எழுத்து மூலமாகவே தெரிவித்து விட்டார்கள். செல்லவே செல்லாது. தேர்தல் ஆணையம் தானே உச்சகட்ட அமைப்பு. வாக்கு கேட்கின்ற நேரம் மக்கள் யாரை வரவேண்டாம் என்று எண்ணுகிறார்களோ அவர்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்டால் என்ன கதியாவது? இயக்கத்தினுடைய தேர்தல் முடிவுகள் என்னவாகும்? மக்கள் வேண்டாம் என்கிறார்கள், தொண்டர்கள் வேண்டாம் என்கிறார்கள். அம்மாவினுடைய மரணத்திற்கு இவர்களெல்லாம் காரணம் என்று வாட்ஸ்அப் போன்ற பல ஊடகங்கள் பல செய்திகளை சொல்லுகின்றன. தொண்டர்களும் அதே மனநிலையிலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது தினகரன் போய் மக்களை சந்திக்கின்ற காரணத்தால் பாதிப்பு எங்களுக்கு அறவே வராது. எங்களுக்கு செல்வாக்குத்தான் அதிகமாகும்.